எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறது மழை வெள்ள பாதிப்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை போன்ற பகுதியில் கனமழையில் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக நிவாரணி தரணும். ஏன்னா கஷ்டப்படுறாங்க விவசாய வேளாண் உழவுக்குடி மக்கள். திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா நெல், குண்டு நெல், காட்டு யானை, நவரா அரிசி, நாட்டு அரிசி, நிறைய குண்டு அரிசி நிறைய போடுவாங்க. ஜவ்வரிசி நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. 2007 மூழ்கப்பட்டது. ஏற்கனவே கடலூரில் சிதம்பரத்தில் சிதம்பரம் சுற்றி 3000 ஏக்கர், கடலூர் சுற்றி ஒரு 2000 ஏக்கர், அப்புறம் ராமநாதபுரத்தில் 20 ஏக்கர் நிலத்தில் தண்ணி மூழ்கி இன்றைக்கி நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு உரிய நஷ்டஈடு தரணும். இப்போ கேரளா, வெஸ்ட் பெங்கால் பார்த்தா கரெக்டாக அதுக்காக நஷ்டஈடு கொடுத்துட்றாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, கொடவாசல், நன்னிலம் போன்ற பகுதியில் மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏழ்மையான மக்கள் அங்கே நிறைய குடிசை வீட்டில் இருக்காங்க. அவங்களோட முதல் ஆதாரமே விவசாயம் தான், வேளாண்மை தான். மக்கள் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்குறாங்க. அவங்களுக்கு உரிய இழப்பீடு பரவாயில்ல, அவங்களுக்கான ஆறுதல் நிவாரண நிதி ஏதாவது அவங்க பண்ணணும். மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் உழைக்கிற மக்கள் தான், கஷ்டப்படுறாங்க தான். விவசாயிங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அதாவது மோடிஜி இருக்கார்ல, அவரே குஜராத்தில் விவசாயிக்கு நிவாரண நிதி மாதம் ஒரு பென்ஷன் காசு மாதிரி குஜராத்தில் நரேந்திர மோடி ஐயா கொடுத்துருக்காரு. அதுமாதிரி தமிழகத்தில் கொடுக்கலாமே, தமிழ்நாட்டை டெவலப் பண்ணலாமே. தமிழ்நாட்டில் மது ஆலையை எடுத்துட்டு தமிழ்நாடு பசுமை பூமியை மாற்றலாமே. ஏன் அந்த விவசாயத்துக்கு எல்லாம் மறுக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறோம், நாட்டில் பொண்ணே கொடுக்க மாட்றாங்க. விவசாய மகன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. விவசாயம் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், சேத்துல இருக்கிறான். நாளைக்கு சேத்துல விவசாயம் இருக்குன்னா யாரும் சோத்தில் கை வைக்க முடியாது. விவசாய சேத்துல இருக்குன்னா யாரும் சாப்பாடு சாப்பிட முடியாது. இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக ஏதாவது சின்ன ஹெல்ப்பு. நான் கூட நிறைய பேர் செடி கொடுப்பேன். வாழைக்கன்று, கொய்யாக்கன்று, மாதுளக்கன்று நிறைய செடிலாம் கொடுப்பேன். விவசாயம் பார்த்தா திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில் பார்டரில், திருவாரூர் தஞ்சாவூர் பார்டரில் நிறைய மக்கள் விளைநிலங்களும் பாதிக்கப்படுது. தண்ணி மழையை எடுத்து விட்ட பிறகு பக்கத்துக்கு நிலத்திலேயோ போகிறப்போ அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, விபத்துகள் ஏற்படுது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. திருவாரூர் மக்களுக்கு நான் நல்ல சொன்னேன். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில், சிவனுக்கு எலும்பை மாலை அணிவிக்கும் கோயில் திருவாரூர் தியாகசாமி கோயில்.